அண்மை செய்தி. சூரியனின் வெளிப்புறத்தை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ அனுப்பிய ஆதித்யா L1 விண்கலம் லாக்ராஞ்சியன் புள்ளியில் நிலைநிறுத்தப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். சூரியனின் வெளிப்புறத்தை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ அனுப்பிய ஆதித்யா L1 விண்கலம் லாக்ராஞ்சியன் புள்ளியில் நிலைநிறுத்தப்பட்டது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். சூரியனுடைய வெளிப்புற பகுதியை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ அனுப்பியிருக்கக்கூடிய ஆதித்யா விண்கலம் தற்போது நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. L1 என்கிற அந்த புள்ளியின் அருகே நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரோ அறிவித்திருக்கிறது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமாக இருக்கக்கூடிய இஸ்ரோ ஆராய்வதற்காக ஆதித்யா L1 என்ற அதிநவீன விண்கலத்தை வடிவமைத்தது. இதனுடைய வான் இயற்பியல் ஆராய்ச்சி மையம், வானியல் மற்றும் விண்வெளி இயற்பியல் பல்கலைக்கழகம், இந்திய அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி கழகம் ஆகியவை முக்கிய பங்காற்றி இருக்கிறது. இந்திய விண்கலம் PSLV-C 57 என்கிற ராக்கெட்டின் மூலமாக கடந்த செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்டது. இந்த விண்கலத்தை பூமியில் இருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய லாக்ராஞ்சியன் என்று சொல்லப்படுகின்ற .1 எனும் L1 புள்ளிக்கு மிக அருகே இஸ்ரோ நிலைநிறுத்த முடிவு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன்படி 127 நாட்கள் பல்வேறு கட்ட தடைகளை கடந்து சூரியனை நோக்கி சீரான வேகத்தில் பயணித்து வரக்கூடிய ஆதித்யா விண்கலம் தற்போது L1 என்ற அந்த புள்ளிக்கு அருகே நிலைநிறுத்ததை தொடர்ந்து L1 என்று சொல்லக்கூடிய அந்த புள்ளியை மையமாக கொண்டு சூரிய அந்த ஒளிவட்ட பாதையில், அதாவது ஹலோ ஆர்பிட் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு இதற்கு நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆதித்யா விண்கலம் நிலைநிறுத்தப்பட்டது இஸ்ரோ மகிழ்ச்சிகரமான ஒரு அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறது. பெங்களூரில் இருக்கக்கூடிய இஸ்ரோ கட்டுப்பாட்டு ஆய்வு மையத்தில் இருந்தபடியே இதற்கான முயற்சிகளில் இஸ்ரோவுடைய விஞ்ஞானிகள் ஈடுபட்டிருக்கிறார் என்பது நமக்கு மிகவும் பெருமை வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த பணிகள் வெற்றிகரமாக ஏற்கனவே முடிக்கப்பட்டிருக்கிறது. L1 என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு புள்ளி வலம் வந்த பிறகு சூரியனுடைய கரோனோ, அதே போன்று போட்டோஸ்பியர் என்று சொல்லப்படுகின்ற குரோமோஸ்பியர் பகுதிகளுடைய விண்கலம் ஆய்வு செய்யக்கூடிய முக்கியமான அந்த ஆய்வுகளை எல்லாம் இதில் மேற்கொள்ளும். சூரியனுடைய ஆய்வுக்காக இந்தியா அனுப்பக்கூடிய முதல் விண்கலமாக ஆதித்யா L1 என்கிற அந்த விண்கலம் சுமார் 1497 கிலோ எடையை கொண்டது. எரிபொருள் இருப்பை பொறுத்து இதனுடைய ஆயுட்காலம் 5 ஆண்டு வரை இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. சூரியனுடைய வெளிப்புற அடுக்குகளை ஆராய 7 வகையான சாதனங்களை இந்த விண்கலத்தில் பொருத்தப்பட்டிருக்கிறது. 4 கருவிகள் சூரியனுக்கு நேர் எதிர் திசையில் நிலைநிறுத்தப்பட்ட பிறகு நேரடியாக கண்காணித்து தகவல்களை வழங்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. மீதம் இருக்கக்கூடிய கருவிகளை, அதாவது சூரியனுடைய ஏற்படக்கூடிய நிகழ்வுகள், அதனுடைய புறவெளியில் உருவாகக்கூடிய மாற்றங்கள், L1 பகுதியில் உள்ள துகள்களை ஆராய்ந்து கணிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது என்பது முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. விண்கலம் பயணிக்கும் போது ஆதித்யாவில் இருக்கக்கூடிய L1S என்று சொல்லப்படுகின்ற எஃப்எல் சூட் ஆகிய சாதனங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் என்பதும் ஒரு முக்கியமான ஆய்வாக இதனை கருதப்படுகிறது. சூரியனுடைய வெளிப்புற பகுதிகளை ஆராய்வதற்காக இஸ்ரோ அனுப்பியிருக்கக்கூடிய ஆதித்யா என்கிற இந்த விண்கலம் பூமியில் இருந்து சுமார் 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவிற்கு L1 என்கிற அந்த புள்ளி அருகே இன்றைக்கு நிலைநிறுத்தப்படுகிறது என்றால் இது இஸ்ரோனுடைய வரலாற்றில் சரித்திர சாதனையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக நான்காவது நாடாக இந்தியா அந்த இடத்தினுடைய பெருமையை பெற்றிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு இந்த ஆய்வில் நாம் முக்கியமான ஒரு பகுதியை எட்டியிருக்கிறோம் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரோவினுடைய இந்த ஆய்வு குறிப்பாக பூமியின் சூரியனுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இந்த புள்ளி அடைகிற பிறகு என்னென்ன செய்ய போகிறது என்று பார்த்தால் 2023ஆம் ஆண்டில், அதாவது விண்வெளி துறையில் இந்தியா பல சாதனைகளை படைத்திருக்கிறது. 2024ஆம் ஆண்டினுடைய முதல் நாளாக இருக்கக்கூடிய தற்போது எக்ஸ்போ சாட்டை என்று சொல்லக்கூடிய வெற்றிகரமாக இந்த விண்ணில் செலுத்தி இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமாக இருக்கக்கூடிய இஸ்ரோ ஒரு மற்றொரு மைல்கல்லை எட்ட தயாராகி இருக்கிறது, எட்டி விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இஸ்ரோவால் ஏவப்பட்டிருக்கிற ஆதித்யா L1 என்று சொல்லப்படுகின்ற இந்த வகை பல்வேறு இலக்குகளை அடைவதற்காக இந்தியாவின் மூலமாக ஏவப்பட்டிருக்கிறது. வெற்றியின் மூலமாக, அதாவது இந்த வெற்றியின் மூலமாக சூரியனை பற்றிய பல்வேறு ஆராய்ச்சி தரவுகளை 4வது நாடாக பெறக்கூடிய ஒரு பெருமையை நம் நாடு பெற்றிருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்கா, ரஷ்யா, ஐரோப்பியா போன்ற நாடுகள் விண்வெளியில் ஏஜென்சியினுடைய சூரியனை ஆய்வு செய்வதற்காக
தனித்தனியாக கூட்டமாகவும் பல்வேறு திட்டங்களை அனுப்பி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் தற்போது 4வது நாடாக இந்த ஆய்வை நாம் மேற்கொண்டிருப்பது மிக பெருமைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. தற்போது நாம் இணைந்திருக்கிறோம். ஆதித்யா L1 அதில் களமிறங்கி இருக்கிறது. 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் 2ஆம் தேதி ஸ்ரீஹரிகோட்டாவில் இருக்கக்கூடிய விண்வெளி நிலையத்திலிருந்து சூரிய ஆராய்ச்சிக்காக ஆதித்யா L1 என்கிற இந்த விண்கலத்தை இஸ்ரோ விண்ணில் செலுத்தியது. இஸ்ரோவினுடைய ஆதித்யா L1 திட்டம் சந்திராயன் 3 போன்ற நீள்வட்ட பாதையில் பூமியை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று படிப்படியாக தனது சுற்றுப்பாதையை அதிகரித்துக் கொண்டு சூரியனை நோக்கி நீண்ட பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. பூமியில் இருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய முதல் ராக்ராஞ்ச் என்று சொல்லப்படுகின்ற அந்த புள்ளியை அடைந்து ஜனவரி, அதாவது இன்று அந்த திட்டமிட்டபடி அந்த லாக்ராஞ்சின் புள்ளியை நிலை நிறுத்துவதற்காக அந்த சுழற்சியினுடைய நுழைவை இஸ்ரோ ஏற்கனவே தெரிவித்தபடி திட்டமிட்டபடி அனுப்பி இருக்கிறது. லாக்ராஞ்சினுடைய புள்ளிக்கு அருகில் பூமி மற்றும் சூரியனுடைய ஈர்ப்பு விசைகள் அதாவது பூஜ்ஜியமாக இருக்கிறது. அந்த ஒரு பொருளையும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய திசையும் இல்லாத ஒரு நிலையில் எப்படியெல்லாம் அந்த இலக்குகளை அடைய முடியும் என்பது இது முக்கியமான ஒரு ஆராய்ச்சியாகும். அது ஆதித்யா L1 இஸ்ரோ இப்போது அனுப்பியிருக்கக்கூடிய திட்டம் என்னவென்றால் சந்திரன் மற்றும் சில கோள்களுடைய ஈர்ப்பு விசைகள் குறைந்த அளவிலேயே இருக்கும். இஸ்ரோ தனது ஆதித்யா L1 என்கிற இந்த விண்கலத்தை அந்த லாக்ராஞ்சின் புள்ளியை சுற்றி பூஜ்ஜியத்தினுடைய ஈர்ப்பு விசை இருக்கக்கூடிய சுற்றுப்பாதையில் அது செலுத்தி அதில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை ஆய்வுக்கு உட்படுத்தும். ஆதித்யா L1 என்கிற இந்த பூஜ்ஜிய சுற்றுப்பாதை அடைந்தவுடன் தொடர்ந்து 5 ஆண்டுகள் செயல்படக்கூடிய தன்மையை பெற்றிருக்கும். அதாவது அதனுடைய எரிபொருள் தன்மைக்கு ஏற்றவாறு என்று இஸ்ரோ அறிவித்திருக்கிறது. ஆதித்யா L1 இருக்கக்கூடிய 7 சாதனங்கள் இஸ்ரோ வெளியிட்டக்கூடிய விவரங்களின்படி சூரியனை ஆய்வு செய்வதற்கு இந்தியாவால் ஏவப்பட்ட முதல் ஆதித்யா L1 என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இந்த திட்டம் ஒரு முழுமையான அளவிலான சூரிய கண்காணிப்பு திட்டம் மட்டுமல்ல, இருப்பினும் இது இஸ்ரோவினுடைய விண்வெளி அடிப்படையிலான கண்காணிப்பு வகுப்பு ஆய்வு என்கிற ஒரு 2ஆம் கட்ட நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு தரவுகளை எல்லாம் இது தேர்ந்தெடுக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சூரியனுடைய மேற்பரப்பில் அருகில் இது செல்லாது, ஆனால் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையிலான தூரத்தில் அதாவது 100ல் 1 பங்கு வரை சென்று அங்கு இருக்கக்கூடிய பல்வேறு தரவுகளை திரட்டி தரக்கூடிய வல்லமை படைத்தது. ஆதித்யா L1 சூரியனை அதாவது மேற்பரப்பில் இருக்கக்கூடிய கரோனாவை தொடர்ந்து கண்காணிக்கும். இதற்காக ஆதித்யா L1 7 கருவிகள் அதில் பொருத்தப்பட்டிருப்பது குறிப்பிடப்பட்டது. 4 கருவிகள் தொடர்ந்து சூரியனை நோக்கி பார்வையை செலுத்தி ஆராய்ச்சி செய்யக்கூடிய வல்லமை பெற்றது. 3 கருவிகள் ராக்காஞ்சின் என்று சொல்லப்படுகின்ற புள்ளி 1 அருகில் உள்ள நிலைமைகளை ஆய்வு செய்து அதில் கிடைக்கக்கூடிய பல்வேறு தரவுகளை இஸ்ரோவுக்கு அனுப்பி வைக்கும். இந்த 7 கருவிகளும் முக்கியமான கரோனாவினுடைய வெப்பநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அது வெளிப்படுத்தக்கூடிய பொறுமை, அதே போன்று குறிப்பார்மோஸ் என்று சொல்லப்படுகின்ற புளோர் அந்த பண்பலையில் இருக்கக்கூடிய விண்வெளி வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய மாற்றங்கள், மூலக்கூறுகள், அங்கு நிலைமைகளை பகுப்பாய்வு செய்யக்கூடிய விஷயங்கள், குரோனியில் இருக்கக்கூடிய குரோமோபோஸ்பியர் என்று சொல்லப்படுகின்ற கரோனாவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பகுப்பாய்வு செய்வதன் மூலம் அவை வெப்பம், பிளாஸ்மா, சூரியன் மேற்பரப்பில் இருந்து சூரிய ஆற்றல் வெளியேற்றம், எரிபொருள் ஆகியவற்றுடைய பகுப்பாய்வு எல்லாம் பல்வேறு கட்ட ஆய்வுகளை இது பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய தரவாக இருக்கும் என்று வருகிறது. அதாவது சூரியனுடைய கரோனாவுடைய நிலைமை, அதனுடைய வெப்பமாதல், அதனுடைய பொறிமுறைகள் ஆய்வு செய்தல், கரோனாவில் இருக்கக்கூடிய பிளாஸ்மாவினுடைய வெப்பநிலை, வேகம், அடர்த்தியினுடைய ஆய்வு உள்ளிட்ட பல்வேறு ஆய்வுகளை இது மேற்கொள்ளும். கரோனாவுடைய வெளியேறுகிற போது பொறுமையினுடைய இயக்கவியல், அது சார்ந்த விளைவுகள், உருவாக்கக்கூடிய கூறுகள், காந்த பொருள், ஈர்ப்பினுடைய விளைவு, அதே போன்ற ஆய்வு செய்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை இந்த சூரியனை சுற்றி இருக்கக்கூடிய இந்த களம், அதாவது சூரிய காற்றினுடைய தோற்றம், அவற்றின் இயக்கம், அவற்றின் நிலை போன்றவற்றை பல்வேறு பணிகளை இது மேற்கொள்ள இருக்கிறது. இஸ்ரோ அனுப்பக்கூடிய மற்றொரு சாதனம் ஆதித்யா சோலார் ரிசர்ச் பார்ட்டிகல் என்று சொல்லப்படுகின்ற எக்ஸ்பெரிமெண்ட் என்ற ஒரு பெயரில் குறிப்பிடப்பட்டதாகும். சூரிய காற்றில் இருக்கக்கூடிய புரோட்டான்கள் மற்றும் ஆல்பா துகள்கள் மிகுதியை அளவிட்டு அந்த விவரங்களை இஸ்ரோவுக்கு அது அனுப்பும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.